ஹாய், வெல்கம் டு another லேர்னிங் சீரீஸ். லேர்னிங் சீரீஸில் இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறது என்னன்னா, நம்ம ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு தான். எம்டி ஆஃபீஸ், எம்டி செக்ரட்டரியேட். அதாவது என்னோட ஆஃபீஸும் என்னோட செக்ரட்டரியேட்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோட செக்ரட்டரியேட்டில் ப்ரைமரியாக 3 ஜாப்ஸ் நம்ம பண்ணுறோம். ஒன்று வந்து ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட்கான ஜாப்ஸ், அடுத்தது ஆப்ரேஷன்ஸ்க்கான ஜாப்ஸ், கீழே இருக்கக்கூடிய ரெகுலர் ஆப்ரேஷன்ஸ்க்கான ஜாப்ஸ், அப்புறம் மூணாவது வந்து அக்கௌண்ட்ஸ்க்கான ஜாப். இதை தாண்டி நம்ம அஃப்கோர்ஸ் சேல்ஸ், மார்க்கெட்டிங், நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. பட் ப்ரைமரியாக பண்ணக்கூடிய ஜாப்ஸ் வந்து இதுதான் பண்ணுறோம். அதில் நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து அக்கௌண்ட்ஸ்க்கான ஜாப். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, எதோ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் அட்மினாவோ இல்லை வந்து ஒரு ஜூனியர் அக்கௌண்டண்ட்டாவோ இல்லை இங்கே அக்கௌண்ட்ஸ் டீமில் இருக்கக்கூடிய அக்கௌண்டண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம காலைல இருந்து பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நாள் அன்னைக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது மே மந்த் ஆஃப் 2024. ஸோ இந்த வீடியோ இந்த சூழ்நிலை என்ன இருக்கும், நான் அதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம கம்பெனியாக வளர்ந்துட்டே போகும்போது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம மாறிக்கிட்டே வருவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ப்ரைமரியாக நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடிய ஜாப் என்னன்னு சொல்லி சொல்கிறேன். ஒன்று வந்து ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டெய்லி அக்கௌண்ட்ஸ், பெட்டி கேஷ் நம்ம கொடுக்குறது, வாங்குறது, இது எல்லாமே ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு நோட் புக்கில் டெய்லிக்கும் வந்து எழுதிட்டே இருப்பாங்க. அதுக்கான ஃபோட்டோ வந்து இப்போ காமிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி அக்கௌண்ட்ஸ்க்கான ஃபோட்டோ இது இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் வந்து அந்த கணக்கு முடிப்பாங்க. இல்லை எதாவது மிஸ் மேட்ச் எதாவது இருக்குன்னா வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டெய்லி அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம வந்து இதுக்கான என்ட்ரிஸ் வந்து இப்படி தான் போடுவாங்க. டெய்லி இங்கே பெட்டி கேஷ்க்கான என்ட்ரிஸ் இது. ஸோ பெட்டி கேஷ்க்கான என்ட்ரிஸ் நான் சில்லர் கொடுத்துருக்கேன் 200 rupees. இந்த கேஷ் அவுட்ஸ் பண்ணது இது ஆக்சுவலாக என்னென்னா கேஷ் மூவ்மெண்ட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய இதுன்னு வச்சுருந்தேன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டி கேஷ்க்கான என்ட்ரிஸ், இது பேர் க்ரௌடின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில், டார்க் சாக்லேட்டுன்னு இருக்குது. இப்போ வாட்டர் பாட்டில் தனி பர்ச்சேஸ், டார்க் சாக்லேட் தனி பர்ச்சேஸ், வவுச்சர்ஸ் ரெண்டுமே தனித்தனியாக தான் இருக்கணும். அதுக்கான பில்ஸ் வந்து சப்போர்ட்டிங் பில்ஸ் தனித்தனியாக தான் இருக்கணும். பர்ச்சேஸ் ஆஃப் லீவ், பிரெட், மீல் மேக்கர்னு சொல்லி இருக்குது. இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் லீவ், பிரெட், மீல் மேக்கர்னா இந்த மூணுமே வந்து தனித்தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த டோட்டலாக போடும்போது லீஃபுக்கு எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க, பிரெட்டுக்கு எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க, மீல் மேக்கர் எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க நம்மளுக்கு தெரியாது. வாட்டர் பாட்டிலும் மொத்தமாக போட்டோன்னா எத்தனை வாட்டர் பாட்டில், ஒரு கேஸா, எத்தனை இது, அதனால் டிஸ்கிரிப்ஷன் இங்கே தெளிவாக இருக்கணும். சில இதெல்லாம் வந்து அன்அப்ரூவ்ட் பில். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் சிவசுப்ரமணியம் பர்ச்சேஸ் ஆஃப் லெமன், தோரம்பருப்பும் சரி லெமனும் சரி நம்மளுக்கு கிரெடிட்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக எல்லா விஷயமும் கிரெடிட்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம். கிரெடிட்லேயே பர்ச்சேஸ் பண்ண முடியும்னா எதுக்கு போய் கேஷ் கொடுத்து வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம கேட்கணும். ரெண்டாவது, இதுமாதிரி பெட்ரோல் பில்ஸ் இருக்குது. பெட்ரோல் பில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக அதுக்கான வண்டியோட நம்பரோட இருந்துச்சுன்னா மட்டும்தான் பெட்ரோல் பில்ஸ் அக்செப்ட் பண்ணணும். ரெண்டாவது, இப்போ ஒரு வேளை ஸ்டேஷ்னரிஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, போர்ட் அண்ட் பேப்பர்னு சொல்லி போடுறது போல் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரிஸ்னு ஒரே லைனில் எழுதிட்டு அதுக்கான ஒரு சிங்கிள் பில் இருந்துச்சுன்னா சிங்கிள் பில் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இது மாதிரி பெட்டி கேஷில் இப்போ இதெல்லாம் வெண்டருக்கு பே பண்ணதோ இல்லை ப்ரீ அப்ரூவ்ட் பில்ஸோ எதுவுமே கிடையாது. இது எல்லாமே வந்து அப்ரூவல் வாங்க வேண்டிய பில்ஸ். இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து நம்மக்கிட்ட சைன் வாங்கணும். இதெல்லாம் எக்ஸஸாக இருக்கிறது. அதே போல் எந்த வவுச்சருக்கும் பில் அட்டாச் பண்ணாமல் இருக்கக்கூடிய வவுச்சர் இருந்துச்சுன்னா பே பண்ணக்கூடாது. சரி, நம்ம போய் சொல்கிறோம், இவங்க போய் ஏதோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வராங்க, ஏமா அந்த கடையில் வந்து பில்லே தர மாட்டாங்க, நீங்கள் வந்து பில்லு கேட்டால் தான் வந்து நான் காசு கொடுப்பேன்னா நீங்களே போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லணும்? இல்லை சார் நீங்கள் பில்லு கேட்குறீங்க தரமாட்டுறாங்க சார், என்ன சார் நீங்கள் இது மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இந்தந்த இடத்துல வந்து நீங்கள் கிரெடிட்டில் வாங்கலாம். ஸோ அந்த இடத்துல கிரெடிட்டில் வாங்க. ரெண்டாவது, இது மாதிரி பில் இல்லை, ரேராக எல்லாத்துக்கும் பில் தேவையில்லை. ஒரு ரேராக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெமன் இருக்குது, இல்லை வந்து இந்த லீஃப் இருக்குது. லீஃபுக்கெல்லாம் பில் வாங்குறது கொஞ்சம் இதுவாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை 2 தடவை என்கரேஜ் பண்ணுங்கள். பட் அதுக்கு அடுத்த தடவை என்ன செய்றீங்க, அதுக்கான ஒரு வெண்டர் வந்து ஒன்று நம்ம தேடி தரணும், இல்லை அவங்களே தேடி கொடுத்துடணும். அந்த வெண்டர்கிட்ட இருந்து ப்ராப்பராக பில் வாங்குற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இதெல்லாம் ரெகுலர் பர்ச்சேசஸ் பண்ணுறோம். என்னைக்கா ரேர் பர்ச்சேசஸ் ஒரு நாள் பண்ணுறது பரவாயில்ல. ரெகுலர் பர்ச்சேஸில்
எல்லாத்துக்குமே வந்து பில்ஸ் மஸ்ட் பி அக்கௌண்டட் ஃபார். அ பில் வித்தவுட் அ வவுச்சர் இஸ் நோ வவுச்சர் அட் ஆல் அண்ட் கேஷ் ஷுட் நாட் பி கிவன். ஸோ all these bills should be put to MD's notice for approval after being issued or before being issued, whatever that is. ஓகேங்களா? அதே போல் சில டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது பெட்டி கேஷ் ஹேண்டில் பண்ணும்போது. பெட்டி கேஷ் ஹேண்டில் பண்ணும்போது யார் வேணாலும் வந்து பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா வந்து பேமெண்ட் கொடுக்கக்கூடாது. ஒரு பில்லுனா ப்ராப்பரான பில்லுக்கு நேம் இருக்கணும். யார், அதாவது வெண்டரோட நேம் இருக்கணும். இல்லை வெண்டர் இல்லை யாராவது ஒரு ஆள் தான் கொடுக்குறாருன்னா அவரோட பேர் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும், ஃபோன் நம்பர் இருக்கணும், அப்புறம் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும். ப்ராப்பரான பில்லாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா நேம், ஃபோன் நம்பர், அட்ரஸ். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான கிளியரான டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இப்போ ஒரு ஐட்டம் வாங்குறாங்கன்னா குவான்டிட்டி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் பேக்ஸ் வாங்குறாங்க. இப்போ 5 kg பிளாஸ்டிக் பேக்ஸ் வாங்குறாங்க. 5 kg பிளாஸ்டிக் பேக்ஸ்னால் அந்த பேக் பேர் 5 kg பிளாஸ்டிக் பேக். அது எத்தனை குவான்டிட்டி வாங்குறோம்? ஒரு பேக்கெட் நிறைய வாங்குறோம்னா 1 பேக்கெட்னு சொல்லணும். அப்படி இல்லை அதை வந்து 20 kgs ஆஃப் இது வாங்குறோம்னா 20 kgs மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதோட யூனிட் ப்ரைஸ் ஒரு கேஜி வந்து 10 ரூபானா 10 ரூபா, இப்போ 20 kgsனா 200 ரூபா. ஸோ இது வந்து டைரெக்டாக வந்து எழுதி அதை மல்டிப்ளை பண்ணி அதுக்கான வந்து டோட்டல் போட்டு இருக்கிறது ஒரு ப்ராப்பரான பில். நான் சில ப்ராப்பரான பில்லுக்கான எக்ஸாம்பிளும் நான் வந்து இதில் காமிப்பாங்க இந்த வீடியோவில், நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது வந்து என்னன்னா, எந்த ஒரு பேமெண்ட்டும் புது பேமெண்ட்டாக இருக்குன்னா என்னோட அப்ரூவல் எல்லாமே தரக்கூடாது. எந்த பேமெண்ட்டாக இருந்தாலும் ஒரு சின்ன பேமெண்ட்டாக இருந்தால் கூடமே அதை என்கிட்ட கேட்டுட்டு தான் இது சொல்லணும். நிறைய சமயம் நீங்கள் பெட்டி கேஷ் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன இருக்கும், வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஆனந்த் சார் சொன்னார் நீங்கள் கொடுங்க அப்படின்னா, ஒருவேளை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அது மாதிரியான சூழ்நிலை நீங்கள் எனக்கு கால் பண்ணி என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணணும், சார் இது மாதிரி சொல்லியிருக்கீங்களா, கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கொடுக்கணும். அதே போல் வெண்டர் யார் வந்து கேட்டாலும் நம்ம பேமெண்ட் ஜென்ரலாக வந்து ஒரு நல்ல ஒரு 10 day கேஷ் சைக்கிளில் தான் நம்ம பே பண்ணுவோம். 10 days நம்ம கிட்ட இருக்கும், மீதி பே பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக மார்க்கெட்டில் வந்து ஒரு 15 days தாண்டி தான் வந்து பே பண்ணுவாங்க. அதுவுமே வந்து 15 days கழித்து ஒரு 10 நாள் சின்ன பே பண்ணுவாங்க. மந்த்லி ஒரு பேமெண்ட் அதுமாரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதோட ஏர்லியராக நம்ம பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் 3 payments இந்த மந்த் வந்து நம்ம பண்ணுறோம். அப்போ நம்மளோட வெண்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ட்ரஸ்ட்டும் க்ரெடிபிலிட்டியோட நம்ம வந்து கடையை நடத்திட்டு இருக்கணும். போது மோஸ்ட்டாக எந்த வெண்டர்ஸும் வந்து கேட்க மாட்டாங்க. ஒருவேளை யாராவது ஒரு வெண்டர் உங்களுக்கு கால் பண்ணி இது மாதிரி வந்து ஏங்க பேமெண்ட் ஏதாவது டிலே அப்படின்னா என்ன சொல்லணும், சார் நாங்கள் ஒரு ரெகுலர் கேஷ் சைக்கிளில் ஃபாலோ பண்ணுவோம், உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு சேலஞ்சோ ஏதோ இருக்குன்னா 100% நம்ம சொல்லக்கூடிய டைம்குள்ளார பே பண்ணிவிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி நீங்கள் என்ட்ரி போடுறீங்க. இதில் நான் சொல்லும் போது எந்த பேமெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அப்ரூவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 மாதத்தில் 3 தடவை வெண்டர் பேமெண்ட்ஸ் தரும். அந்த வெண்டர் பேமெண்ட்ஸ் எல்லாமே 99% நான் வந்து ஆன்லைனில் தான் பண்ணுறேன். ஸோ அதை தவிர வந்து சில வெண்டர்ஸ் கேஷ் பேமெண்ட்ஸ் பண்ணுறோமே, அது ஒன்று மட்டும் தான் டெய்லி அப்ரூவ். டெய்லி மெயின்டெனன்ஸுக்கு இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பேமெண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம், இல்லை போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம், இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு இது புதுசாக ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே கேட்டுட்டு என்னோட அப்ரூவல் இல்லாமல் ஒன்லி பர்சன் who can approve spending of money is me. அதனால் என்னோட அப்ரூவல் இல்லாமல் எந்த பேமெண்ட்டுமே வந்து தரக்கூடாது. அது மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்குன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து அதை தரணும் பெட்டி கேஷை பொறுத்த வரைக்கும். ஸோ பெட்டி கேஷோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த பில்ஸ் செக்கிங் நான் சொல்லியிருந்தேன், எப்படி ஒரு பில் ப்ராப்பராக இருக்கும். ஒருவேளை ப்ராப்பராக பில் இல்லைன்னா அடுத்த தடவை பில் ப்ராப்பராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி ப்ராப்பராக இல்லாத பில்லை என் நோட்டீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அன்றைக்கி நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா நான் கன்சர்ன் பார்ட்டியை கூப்பிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட இது மேலே ரெகுலராக வந்து ப்ராப்பரான பில் தரணும் அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். செகண்ட் திங் வந்து நான் அந்த 10 days பேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இது மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து ஆஃபீஸில் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கான ஃபோட்டோவும் நான் உங்ககிட்ட காமிக்க சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா வெண்டர் நேமு, ப்ராடக்ட்டு, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் பேமெண்ட் பண்ணுறோம், அமௌண்ட் எவ்வளோ, அக்கௌண்ட் நேமு, பேங்க் அக்கௌண்ட் நேமு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அவங்களோட கான்டாக்ட் நம்பர், இது எல்லாத்துமே போட்டு இது மாதிரியான ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட் வந்து தருவாங்க. ஸோ இது வந்து எவ்ரி 10 day கேஷ் சைக்கிளில் தரக்கூடியது. மந்த்லி நம்ம என்ன செய்வோம்னா பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி எவ்வளோலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி எல்லா அந்த மந்த்து பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத
நீங்கள் மகாத்மா காந்தி ரோடும் சரி, ரெயின்போ நகரில் இருக்கக்கூடிய இடத்துக்கும் சரி அதுக்கான ரிப்போர்ட்ஸ் வந்து தருவோம். இதை வந்து இந்த டோட்டல் பர்ச்சேஸ் அமௌண்ட்டு அது எல்லாமே வந்து கீழே ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூன்னு சொல்லி நம்ம டே 1லையும் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூன்றது டே 31st எடுப்போம். அதுக்கான வேல்யூவும் எஸ்டிமேஷனும் போட்டுட்டு நம்ம வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஓப்பனிங் ஸ்டாக் இருந்துச்சுன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ்ட் அமௌண்ட் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், அதுதான் வந்து அந்த மந்த்துக்கான நம்ம வந்து ஃபுட் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு எனக்கு ஒரு ரிப்போர்ட் தரோம். இது வந்து பர்ச்சேஸ் ரிப்போர்ட், இது மந்த்லி தரக்கூடிய ரிப்போர்ட். மிஸ்மேட்சஸ்னால் வந்து ஒரு 200, 500 அது மாதிரி இருக்குது, இல்லை மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அது என்னன்னு சொல்லி செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். அப்படி மிஸ்மேட்ச் கரெக்டாக இருக்கா, கால்குலேஷன்ஸ் எரர்ஸ் இருக்கும், அது மாதிரி எதாவது இருக்குமான்னு பாருங்கள். அப்படி மிஸ்மேட்ச் இருக்குன்னா 100% அவங்க மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வவுச்சர் இங்கே கேட்கவே தேவையில்லை, வவுச்சர் எழுதுங்க. ரெண்டாவது, ஏதாவது ஒரு பில்ஸ் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து எம்டி வந்து கீழே போய் மீனாட்சியில் வந்து ஏதோ சாப்பிட்றாங்கன்னு சொல்லி எழுதி கைட் போட்டிருக்காங்க, இல்லை மீனாட்சி மேம் ஏதாவது வந்து போய் சாப்பிட்டாங்கன்னு எழுதி போட்டிருக்காங்க. இன்கேஸ் அது மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது, பட் ஒரு வேளை அது மாதிரி இருக்கலாம். என்ன செய்றீங்கன்னா அது எல்லாமே வந்து அதோட பேமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே ஆஃபீஸில் இருந்து பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என்ன செய்றீங்க, இதெல்லாம் கேஷ் அவுட் அப்படின்னு சொல்லி போட்டு ஒருவேளை நான் சாப்பிட்றதுனாலும் இல்லை வேறு யாராவது சாப்பிட்றதுனாலும் அவங்க போட்டு கையெழுத்து வாங்கிடுங்க. அந்த பில்ஸை வந்து அது கூட அட்டாச் பண்ணி வவுச்சர் பண்ணிடுங்க. ஸோ பிகாஸாவோ மீனாட்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பேமெண்ட்ஸும் ஒன்லி இன் மட்டும்தான், கேஷில் இருக்கவங்க ரிசீவ் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எந்த அத்தாரிட்டியுமே வந்து கீழே கிடையாது, மேலே ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்ஸ் ஹேண்ட்லிங்கில் வந்து 2-3 விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. பேமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக பண்ணதுக்கு கரெக்டான பொருட்கள் வந்து இருக்கான்னு சொல்லி கிராஸ் வெரிஃபை பண்ணணும். அதே போல் இங்கே 2 அக்கௌண்ட்ஸ் இருக்குது, மிகாசா அக்கௌண்ட்ஸ் இருக்குது, மீனாட்சி அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பேமெண்ட்டும் அதோட செட்டில்மெண்ட்டும் கரெக்டாக இருக்காண்டு. செட்டில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் செட்டில்மெண்ட் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே அந்த ரிலவெண்ட் ஆப்பில் இப்போ ஈஸின்னு சொல்லி ஒன்று இருக்குது மிகாசாவில், இன்னைக்கு வந்து ஒரு ரெவன்யூன்னு சொல்லி இருக்கும், அந்த ரெவன்யூவும் மிகாசாவில் போடக்கூடிய என்ட்ரியும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி செக் பண்ணணும். மீனாட்சியில் வந்து பெட் பூஜா இருக்குது, பெட் பூஜாவும் ரெவன்யூவும் ஒழுங்காக மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். ஜென்ரலாக வந்து எல்லா கேஷில் இருக்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நிறைய பட்ஜிங் பண்ணுவாங்க, ஏமாத்த ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டாக்டர் மாதிரி, எங்கேயும் எந்த விஷயமும் ப்ராப்ளம் வருதா நம்மளுக்கு வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது லீஃபுக்கு அதிகமான ஸ்பெண்டிங் இருக்குது, இல்லை வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இஸ் பீங் ஸ்பெண்ட் ஆன் திஸ், இதெல்லாம் வந்து அதோட முக்கியமான விஷயம் வந்து ஓடிசிஸ் வந்து பில் வந்து அன்னைக்கு பண்ணாங்கன்னா ஓடிசின்றது வந்து நம்ம கீழே இருக்க கேஷ்லேயே வந்து சேர்க்கக்கூடாது, தனியாக அதுக்குன்னு என்ட்ரி போடுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த நோட்டில். ஆனால் அந்த ஓடிசி அமௌண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணி அந்த ஓடிசி அமௌண்ட்டை டைரெக்டாக பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடணும். அடுத்தது நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்போது இது வந்து ஃபார் லிட்டில் டேலிலாம் தெரிஞ்சுட்டு நம்ம ஜிஎஸ்டி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி ஒர்க்கிங்ஸ் வந்து பண்ணணும், மந்த்லி பிஎன்எல்ஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது வந்து நம்ம இன்னும் ரெகுலராக பண்ணக்கூடிய ரிப்போர்ட்ஸ், அதாவது இப்போ இந்த வீக் வந்து நம்ம 10 நாளைக்கு ஒரு நாள் வந்து நம்ம பேமெண்ட்ஸ் பண்ணோம், 10 நாளைக்கு என்ன நான் வாங்கியிருக்கோம், அதுக்கான சேலில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக போயிருக்கா, அது மாதிரியான ரிப்போர்ட்ஸு இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண நம்மளோட அக்கௌண்டிங் வந்து இன்னும் வந்து ஃபைனாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு விஷயம்தான். ரெண்டாவது வந்து நம்ம ஜிஎஸ்டி எப்படி வந்து இன்புட் எடுக்கிறது. இப்போ நிறைய விஷயம் நம்ம பொருள் வாங்குறோம், ஸ்டேஷ்னரிஸ் வாங்குறோம், ஸ்டேஷ்னரிஸில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டிலாம் வந்து நம்ம மிகாசாவிலேருந்து இன்புட் எடுக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ரிஜிடாக வந்து ஃபாலோ பண்ணணும், இன்னும் பெட்டராக அக்கௌண்டிங் இருக்கும். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான், நான் முன்னாடியே பேசினதுக்கும் அது ஒரு கண்டினியூஷன் மாதிரி இருக்கும். இதை நான் இன்னும் எக்ஸ்டெண்டடாக உங்களுக்கு இன்னும் ஒரு டீட்டெயில்டாக இருக்கணும். இது வந்து ப்ரைமரியாக நீங்கள் பார்க்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ்க்கான ஒர்க்குக்கு இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸு. நம்ம இந்த பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருப்பேன், 2-3 ரிப்போர்ட்ஸ்னு சொல்லியிருப்பேன், அதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக இன் பர்சன் நான் வந்து உங்களுக்கு கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா
இன்னும் நம்ம ஆஃபீஸில் மேலும் மேலும் வளரணும்னு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.